வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். வழக்கறிஞர் அருள்மொழி மிகச்சிறந்த பேச்சாளர் என்பதை நாடறியும். அவர் நல்ல எழுத்தாளரும் கூட என்பதை அவர் எழுதி வெளியிட்டிருக்கிற திராவிட போராளிகள் என்னும் நூல் இப்போது மெய்ப்பிக்கிறது. முரசொலியில் தொடர்ந்து கட்டுரைகளாக அவர் எழுதி கொண்டிருந்ததை முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் முதல் தொகுதியாக இப்போது 20 பெண்களை பற்றிய செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. 1930 ஆண்டு ஐயா பெரியார் அவர்கள் சொன்னபடி சிதம்பரம் என்கிற ஓர் இளைஞன் கும்பகோணத்தில் உள்ள குப்புசாமி அவர்களினுடைய மகளை பெண் பார்க்க போனார். அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்தவள். தெரிந்துதான் சாமி சிதம்பரனார் அங்கே சென்றார். அவர் ராசாமடம் என்னும் ஊரில் ஒரு தமிழாசிரியராக பணியாற்றியவர். அவர் அந்த பெண்ணை பார்த்து, உன்னுடைய எண்ணத்தை எனக்கு ஒரு வரியில் எழுதி காட்டு பார்க்கலாம் என்றார். அந்த பெண் சிவகாமி எழுதினார். பெண் மக்கள் விடுதலையே நாட்டின் விடுதலை. இதை பார்த்தவுடன் திருமணத்துக்கு அவர் சம்மதித்தார். அதுதான் முதலாக பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பிறகு நடத்தி வைத்த விதவைகளுக்கான மறுமணம். 1930 மே 5ஆம் நாள் அது நடந்தது. அதற்கு பிறகு கணவனை இழந்த எத்தனையோ பெண்கள் மறுமணம் செய்து கொண்டார்கள்.